கல்கி அகத்தீசாய நமோ நமக. சத்குரு அகத்திய மகரிஷிகள் வழங்கிய ஆயில்ய நட்சத்திர அருளுரை 13. ஈசனின் அடி தொழுதே அகத்தீசன் உரைக்கின்றேன். அன்பு நிறை மானுட ஆன்மாக்களே, ஜன்ம ஜன்மமாய் பிறந்து மடிந்து ஆற்றுகின்ற செயல்களின் உச்சம் அடைந்துள்ளதனை உணருங்கள். எந்த ஒரு செயலுக்கும் எல்லை உண்டு. பூமியின் இயக்கத்திற்கும் எல்லை உண்டு. சூரியனின் இயக்கத்திற்குமே எல்லை உண்டு. யுக மாற்றங்கள் யாவுமே எல்லை காலங்களாகும். இத்தருணத்தில் உதித்துள்ள ஓர் எல்லை கால நிகழ்வுகளின் துவக்கத்தில் சிக்குண்ட ஆன்மாக்களை விடுவிக்கும் மூல காரணத்தோடு இறை சக்திகள் இயங்கி வருவதனை உணர வேண்டும். காலத்தின் மாற்றமானது வீரியம் அடைந்தால் எந்த ஒரு உயிரும் இப்பூமியில் வசித்திட இயலாது. உணர்ந்து தமது ஆன்மாவினை காத்து ரட்சித்திட அனைவருமே அறிந்திடுங்கள். அன்பான மானுட ஆன்மாக்களே, மூலமதனை உணர்ந்து செயல் புரிந்திட முனைந்திடுங்கள். யாம் உரைப்பதனை இப்புவியினில் வாழ்கின்ற மானுட ஆன்மாக்களில் வெகு சிலரே செவிமடுக்க இயல்கின்றது. எனில் அறிவது யாது? இறைவனின் குரலினை செவிமடுக்கும் திறன் மானுடர்களுக்கு அழிந்து விட்டதென்றே பொருள்படும். ஓசையின் உச்சம் என்பது இறைவனின் அருளுரைகளாகும். அதனை ஏற்கும் திறன் அற்றவர்கள் யாவரும் கலி எனும் பெரும் மாயையில் சிக்குண்டவர்களாவர். யாம் உணர்த்த முற்படுவதனை யாவருமே உணரக் கடவது. மனிதர்களின் செவித்திரைகள் யாவுமே வலுவடைந்த காரணத்தினால் தெய்வ சங்கல்பங்களும் வீரியம் இழக்கின்றன. வெகு சில ஆன்மாக்களே உணர்ந்து ஏற்கின்றனர். செவிகளின் உட்திரைகள் நீங்கினால் மாத்திரமே தெய்வங்களின் அருளுரைகள் உட்சென்று உயிரினை அடைந்து ஆற்றலாய் மலர்ந்திடும். பஞ்சபூத மூலக்கூறுகளும் அகத்தினிலும் புறத்தினிலும் ஒருங்கிணைந்து பணிபுரியும். புறத்தினில் வெப்பமாய் ஓசையாய் மலருகின்ற இறை சக்தியினை மனிதர்கள் உட்செவிகளின் மூலம் ஏற்க இயலாத காரணத்தினால் வெப்ப சக்தி பூமியில் மிகுந்து வருகின்றது. கூடிய வெப்பத்தின் மூலம் அதீத காந்த சக்தியான ஆகாய மூலக்கூறுகளும் ஈர்க்கப்படுகின்றன. வெற்றிடத்தினை பெருக்க வல்ல ஆகாய மூலக்கூறுகள் பெருகினால் பஞ்சபூத மூலக்கூறுகளும் ஒடுங்கு ஒன்றினையும். வெற்றிடத்தினிலே அனைத்துமே ஒடுங்க துவங்கிவிடும். அன்பான மானுடர்களே, ஆன்மாவின் மூலமான அன்பினை உணர்ந்து வெளிப்படுத்துங்கள். அன்பு ஒன்றே வெற்றிடத்தினை பெருக்கி நிர்மலத்தன்மையினை அருளிடும். பூமியினை சூழ்ந்து அதிகரிக்கும் வெப்பமே சாட்சியாகும். வெப்பம் பெருகினால் காந்த சக்தி மிகுந்த வெற்றிட அணுக்களான ஆகாய மூலக்கூறுகள் பெருகிடும். வெற்றிடம் பெருகினால் அனைத்து ஆன்மாக்களுமே ஈர்க்கப்பட்டு ஒடுக்கப்படும். இத்தருணத்தில் யாம் ஓர் சத்தியத்தினை உணர்த்துகின்றோம். கதிரவனின் ஒளிக்கற்றையில்
வெற்றிட ஆற்றல் நிறைந்த ஆகாய மூலக்கூறுகள் பெருகி வருவதனை உணருங்கள். அவற்றை தெய்வீக சக்தி மிகுந்த மானுட ஆன்மாக்கள் எளிதாய் ஏற்று மேன்மையுறும். செவித்திரைகளினால் வலுத்து இறை உரைப்பதனை ஏற்காதவர்கள் அழிவினை நாடியே சென்றிடுவர். மேன்மை என்பது யாது? அழிவு என்பது யாது? பெருகி வரும் ஆகாய மூலக்கூறுகளை உணர்ந்து ஏற்று வெற்றிடத்தினை பெருக்கி அன்பினை பகிர்ந்து வாழ்பவர்கள் பூரணமாய் தனது ஆன்மாவினை பரமாத்மாவோடு ஐக்கியமடையச் செய்திடுவர். ஆன்ம விடுதலை குறித்தும் இறை சக்தி குறித்தும் உணராது செயல் புரிபவர்கள் அதீத ஆகாய மூலக்கூறுகளை பெற்று வெற்றிடத்தினை பெருக்குகின்ற தருணத்தில் பெரும் போராட்டத்தினை ஏற்பர், மதி இழப்பர், பஞ்சேந்திரியங்களும் செயலிழக்கும். இறுதி அழைப்பு என்பது ஈசனிடம் இருந்து வெளிப்படுவதினால் அனைவரும் உணர்ந்து ஏற்க கடவது. ஆகாய மூலக்கூறுகளை அதீதமாய் ஏற்கும் தருணம் வெற்றிடம் பெருகும். அறிவு அணுக்கள் வீரியம் இழக்கும். மதி இழந்து செயல் புரியும் மானுடர்கள் இருவேறு நிலைகளை ஏற்பர். இறைவனை உணர்ந்து ஏற்பவர்கள் தங்களது ஆன்ம அணுவின் வெற்றிடமானது பெருகுவதனையும் ஆகாய மூலக்கூறுகள் அதிகரித்து காந்த சக்தி எனும் ஈர்ப்பினை நல்கி ஆன்மாவினையும் உயிரினையும் இணைத்து பிணைத்து விண்ணேறிடும் தன்மையினை உணர்ந்து ஏற்பதனை தீர்க்கமாய் அறிந்திடலாம். இறை சிந்தனை அற்று அன்பின்றி மாயையினில் உழல்பவர்களின் ஆன்மாவும் அதீத காந்த சக்தி படைத்த ஆகாய மூலக்கூறுகளை அபரிமிதமாய் ஏற்கும் காலம் உதித்துள்ளது எனில் அத்தருணத்தில் அறியாமையின் காரணமாக தம்முள் நிகழ்கின்ற மாற்றங்களை உணராத நிலையில் அனைவரும் மதி இழந்து அவதியுறுவர். மேலும் ஆகாய மூலக்கூறுகள் தம்முள் அதிகரிப்பதனை உணர இயலாத காரணத்தினால் காரணமற்ற செயல்பாடுகளையும் வெளிப்படுத்துவர். அனைவரும் உணர்ந்து ஏற்க கடவது. அன்பு நிறைந்த ஆன்மாக்களே, வெற்றிடத்தினை பெருக்கிட போராடிய காலமும் முற்று பெற்றது. அதீத ஆகாய மூலக்கூறுகள் இப்பூமியினை நிறைக்க துவங்கி உள்ளது. முக்தியினை நாடுபவர்களும் எமது ஒளிப்பாலத்தினில் இணைந்திட்ட அனைத்து ஆன்மாக்களும் உள் மூளையில் நிகழும் மாற்றங்களை உணர்ந்து மகிழ்ந்து ஏற்றிடுவர். இறைவனை உணராதவர்களோ அதீத ஆகாய மூலக்கூறுகளை ஏற்று உள்மூளையில் நிகழும் அணுக்களின் வெடிப்புகளினால் பாதிப்புறுவர். ஏகனாகவும் அநேகனாகவும் விரிந்து மலர்ந்து செயல்புரியும் ஈச தத்துவத்தினை அனைவரும் உணரும் காலம் உதித்துள்ளது. தீயவை எனப்படும் அணுக்களின் நச்சு கழிவுகள் ஆகாய மூலக்கூறுகளால் அழிக்கப்படும் எனில் பஞ்சபூத மூலக்கூறுகளே துரிதமாய் இயங்கத் துவங்கும். மேன்மையான சிந்தனைகளை ஏற்போர் யாவரும் பெருகிடும் வெற்றிடத்தினில் இறைவனை ஏற்றிடுவர். ஏனையோர் அழிவினை ஏற்றிடுவர். கால மாற்றத்தை உணருங்கள். சத்தியயுகம் மலர்வதனை உணருங்கள். உணராதவர்களை
உணர்ந்திட வழிவகை புரியுங்கள். ஆத்ம காயத்ரி மந்திரத்தினை பொருள் உணர்ந்து உரைத்து அனைத்து ஆன்மாக்களையும் எமது ஒளிப்பாலத்தினில் இணைத்திடுங்கள். அனைவரும் சத்திய லோகத்தினில் இனிதாய் பிரவேசிக்கட்டும். அன்பு நிறைந்த ஆசிகள். அன்பாலயம் அன்பாலயம் அன்பாலயம்.